இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கிசர் சேனல். திரும்ப நம்மளுடைய சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி 28/11/24 காரண்யா ப்ளஸ் 549 இதுக்குரிய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கெஸ்ஸிங் கொடுத்ததில் ஆல் போர்டில் 9 மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு வெற்றியாக கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் நேற்றே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் கம்மியாகவே ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நேற்று ரிசல்ட் நம்மளுக்கு இப்படி கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி இன்றைக்கி இருக்க போகுது. நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா, நேற்று ரிசல்ட்டில் 48/99 வச்சிருச்சு. இப்போ இதில் எப்படின்னா, இதில் ஒரு 95/03 அப்படின்னு வந்த ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா 899 9க்கு 4 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இதில் எப்படின்னா 9க்கு 4 பவர், 5க்கு 8, 0க்கு 9, 3க்கு 9. இதில் மட்டும்தான் அப்படியே மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டில் மட்டும், இந்த போர்டில் அப்படியே ஃபுல்லாக இதுவும் பவர் தான், இதுவும் பவர் தான், இதுவும் பவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. சரி நண்பர்களே, இப்போ நம்மளுக்கு இன்றைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது. இன்றைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் கொஞ்சம் கம்மியாக ட்ரை பண்ணுங்கள். 4D எல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிக்கினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி நண்பர்களே, இப்போ 899 4899 ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி தான் சுற்றி தான் வந்துட்டுருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 602க்கு 199 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 6க்கு 1 அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் நிறையாவே இருக்குது. 6க்கு 1 அப்படின்னு பவரில் இருக்கும்போது 5க்கு 0வும் பவரு, 5க்கு இதில் பார்த்திங்கன்னா 6க்கு 1, அதாவது இந்த 602 இந்த 503 அப்படிங்கும்போது இன்றைக்கி எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு 602 நோட் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டுக்குமே அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 5க்கு 8 வந்திருக்கு, இங்கே 6க்கு 1 வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா 0க்கு 9, 0க்கு 9 சேமு, 2க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3க்கு 9 பவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. சரிங்களா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதுக்கு கீழே என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இதில் 495 அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த 495ஐயும் 899ஐயும் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே தான் நண்பர்களே ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்லுவேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த இதில் 1க்கு 4 அப்படிங்கும்போது அப்போ இங்கே 1க்கு 4னா அப்போ 8க்கு 1. ஓகேவா? இந்த இடத்துல 9க்கு 9, இங்கே ஒரு 9, அந்த 9க்கு 9 இங்கே கணக்கு வச்சிட்டோம்னா அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு 6. ஓகேங்களா? இந்த இடத்துல 2க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 3க்கு 9 அப்படின்னா 9க்கு 9 அப்படின்னா 9க்கு 4 164ன்னு ஒரு செட்டு ட்ரை பண்ண முடிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். 164 அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒரே ஒரு செட்டுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 164, அதாவது 8க்கு 1, 9க்கு 6, 1க்கு 4, சாரி 9க்கு 4, 164. ஓகேங்களா? ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் பவராக வைப்பாங்க, திருப்பி வைப்பாங்க, அதுவாக வைப்பாங்க, இதுவாக வைப்பாங்க, எந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. நம்ம ஜஸ்ட்டு இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி சிம்பிளாக இந்த 899க்கும் இந்த 399க்கும் சம்மந்தம் இருக்குது. ஓகே, 3க்கு 0,
அப்படிங்கும்போது இருங்க உங்களுக்கு தெளிவாக எப்படி சொல்லிடுறேன். இந்த 899க்கும் இந்த 399க்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல 3க்கு 0 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 8 அப்படின்னா 8க்கு 5 இந்த இடத்துல அப்படியே இந்த 99க்கு 28ன்னு ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 528 நான் ஏற்கனவே நம்மளுக்கு நான் எப்போ முன்னாடி கொடுக்குறேன்னா அந்த அந்த மாதிரி நம்பர் தான் ஒரு சில நாள் கழித்து திருப்பி பாஸ் ஆகும். அதனால் 528 உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒரு செட் இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி மேட்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து இந்த 287 இந்த 297 வச்சுங்க. 503 ரிசல்ட்டு. ஓகேவா? இந்த இடத்துல 2க்கு 0, 9க்கு 1, 7க்கு 5 இந்த ரிசல்ட் அப்படியே பரட்டினா இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 0, 9க்கு 3 பவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட அடிச்சிருக்கலாம். இந்த 503 அப்படி கூட அடிச்சிருக்கலாம்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 528 சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறமேல நம்மளுக்கு வந்து நான் திரும்ப சொல்கிறேன், இந்த போன மாத கணிப்பில் எங்கே எடுத்தாலுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு கணக்கில் உட்கார மாட்டேங்குது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த இடத்துல 8899, இங்கே 4899, இங்கே 443, 74 இருக்குது. நான் உங்கள்கிட்ட என்ன கொடுத்துருக்கேன்னா ஏபிசியில் 164 கொடுத்துருக்கேன். இங்கே 374 இருக்குது. 374க்கும் 164க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. இதில் 74, இங்கே பிசியில் 64, இங்கே 3, இங்கே 1, அவ்வளோதான். 164 ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இதுபடியே நம்மளுக்கு வந்து ஒரு 4Dயில் எப்படி உட்காரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 8க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு 0. ஓகேங்களா? அதே மாதிரி 8க்கு 3 அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த 5 திரும்பி இங்கே பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 0க்கு 9 அப்படிங்கும்போது அப்படியே பின்னாடி போயிட்டான். 0க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு நம்ம கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல 9க்கு 7 வந்துச்சு அப்படின்னா 9க்கு ஒரு நம்பர் -6. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 9க்கு 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அப்படின்னா 0564 0564 அப்படிங்கிற நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். 0564. ஓகே, இந்த 3 செட்டு தான். ஓகே, இதுக்கு அடுத்தது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தா, ஆல் போர்டில் எனக்கு தெரிஞ்சு 6க்கும் 8க்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று 99 ரிசல்ட் வந்துருச்சா, ஏதாச்சும் ஒரு போர்டில் -1ஆக 8 வரலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 8க்கு ஒரு வேளை 6 பவராக வரலாம் அப்படிங்கிற கெஸ்ஸிங்கில் இருக்குது. சரி, இப்போ பாக்ஸ் நம்பர்னு ஒரே நம்பர் நான் ட்ரை பண்ணுறேன், சும்மா கம்மியாகவே சொல்லு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பாக்ஸ் நம்பர் அப்படிங்கும்போது 8க்கு 5, 9க்கும் 5, 9க்கு 4, 554 அப்படிங்கிற நம்பரை பாக்ஸில் டைப் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப போட்டு உங்களை போட்டு குழப்பி இதில் இந்த நம்பரில் இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வைப்பாங்க. ஒரு கம்பெனி ஒரு மாதிரி ப்ளே பண்ணுறதெல்லாம் வாஸ்தவம் தான். அப்புறம் ஏன் இந்த 287ங்கிற ரிசல்ட் திருப்பி அப்படியே வந்துச்சு? 2 கம்பெனிக்காரன்னு ஒன்றா பேசிக்கிட்டாங்களா? இதுதான் எனக்கு என் மனசுக்குள்ளே இருக்க கேள்வி. ஒரு கம்பெனி ஒரு மாதிரி விளாட்றாங்க அப்படிங்கும்போது இந்த மாத பேட்டர்னில் ஏன் இந்த 287 திரும்ப வந்துச்சு? இது ஒன்று. அதே மாதிரி இந்த 425 ஏன் அடுத்த கம்பெனி காசு கொடுத்து வாங்கி 245 அடித்தான்? இது ஒரு கேள்வி. சரி, இதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கிற 247 ஏன் இந்த இடத்துல 245 அடித்தான்? இது ஒரு கேள்வி. அதாவது எப்படி யதார்த்தமாக அடிச்சிருக்காங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. கம்பெனிக்காரனை திட்ட வரல, எப்படி அடிச்சிருக்கான், எப்படி இந்த ரிசல்ட்டு திருப்பி ரிப்பீட் ஆணுச்சு? ஒரு கம்பெனி ஒரு மாதிரி விளாட்றாங்கன்னா வேறு மாதிரில ரிசல்ட் வரணும். ஏன் ஒரு மாதிரி வருது, ஏன் திருப்பி வருது அப்படிங்கிறத நம்மளும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான். சரி, இந்த இடத்துல இந்த 247 இருக்குது, இங்கே 427 இருக்குது. ஏன் இதை புரட்டி வச்சான்? இதுதான் என்னோடய கேள்வி. அப்படிங்கும்போது இந்த மாதத்தில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இவன் எந்த இடத்துல என்ன வைப்பான்னு யாருக்குமே தெரியாதுன்னு அர்த்தம். இதுதான் உண்மை ஆச்சுங்களா? அதனால்
இந்த 722 இருக்குது, 742 இருக்குது. ஏன் பி போர்டை மட்டும் மாற்றிக்கிறேன், பாக்கி 2 போர்டையும் அப்படியே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 கம்பெனிக்காரன் பேசிக்கிட்டாங்களா? இல்லை. சரி, அடுத்தது 722 இங்கே இருக்குது, 782 இருக்குது, 742 இருக்குது. ஏன் இது மாதிரி ஒரே காப்பி ரிசல்ட்டாக 2 பேர் காப்பி அடித்து பரிச்சை எழுதுன மாதிரி இருக்குது? அதனால தான் ஏன் நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி ஒரு போர்டாக மாறி 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 ஃபஸ்ட்டு வச்சாங்க. எப்படி இந்த நவம்பர் மாதத்தில் இப்படியே மாறி 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 வச்சுட்டு இருந்தாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, இந்த இதுலேருந்து 427 அப்படியே 247 பெரட்டு, 425 அப்படியே 245 பெரட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, 287க்கு 287. ஒருவேளை இன்றைக்கி வந்து இந்த 503 வந்து ஒருவேளை இப்படியே இந்த ரிசல்ட்டாக 506 கூட வரலாம். இதெல்லாம் இருக்குது. அதனால் நான் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன். இன்றைக்கும் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள், அதான் எல்லாத்துக்கும் நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சில அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னா, இந்த டியர் ரிசல்ட்டை ஒரு தடவை பார்த்துங்க, ஓகேங்களா? நேற்று 1 மணிக்கு ரிசல்ட்டு 142. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இதையும் ஒரு தடவை நீங்கள் கெஸ்ஸிங்கில் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இதுக்கும் பவர் வச்சு பாருங்கள், ஓகேங்களா? டியரில் எப்போவுமே இந்த டியர் ரிசல்ட் வரும்போது இதுக்கும் பவர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் வருதுன்ற 4க்கு 9, 2க்கு 9ன்னு சொல்லிட்டு பவரில் வந்தாலும் வரும். அது மாதிரி சொல்கிறேன். அதனால் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. டியர் ரிசல்ட்டு அதே மாதிரி குயின் ரிசல்ட்டுன்னு வரும், அதையும் வச்சு கெஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது எந்த வருதோ அதை இன்னும் 2-3 நாளைக்கு ஃபுல்லாகவே கம்மியாகவே ட்ரை பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய நான் சொல்கிற கருத்து இதுதான், ஓகேங்களா? அதே மாதிரி மற்றபடி இன்னொரு விஷயமும் கூட இப்படி பண்ணலாம். இப்போ நேற்று நைட் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி வந்திருக்கு, 689ன்னு வந்திருக்குது இந்த இடத்துல. அப்போ 899 அப்படி சொல்லிட்டு நேற்று கேல ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ இதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சமயம் அப்படி வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். தினசரி அப்படி வாய்ப்பு இருக்காது. அதனால் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா?